ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் மகாலயபட்சம் இந்த 2024 இந்த வருடம் எப்போ ஆரம்பிக்குது, அதோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். அதோடையே சேர்த்து அதுக்கான ஒரு கதையும் சேர்த்து இதில் நான் சொல்கிறேன். இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள் நாம் தெரிஞ்சுக்கணும். அதனால் இதை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பார்த்து இதை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கும் இது பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோட பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த மகாலயபட்சம் அப்படிங்கிறது 15 நாட்களுமே பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம்முடன் தங்கி இருந்து நாம் செய்யும் வழிபாடுகள் இது எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு நமக்கு ஆசீர்வாதம் வழங்கும் காலம் அப்படின்னு நம்ம சாஸ்திரத்துல இருக்கு. மனிதர்கள் ஒவ்வொருத்தருக்கும் 3 விதமான கடன்களை கண்டிப்பாக பூர்த்தி செய்யணுமா, இதுவும் சாஸ்திரத்துல இருக்கு. அதுல ஒண்ணு பித்ரு கடன், ரொம்ப முக்கியமானது. அதை நிறைவேற்றுறதுக்கு மிகச்சிறந்த காலம்தான் இந்த மகாலயபட்சம் அப்படின்னு சொல்றது. இந்த மகாலயபட்சத்தின் 15 நாட்களும் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பூமியில தங்கி இருப்பாங்க. அப்படிங்கிறதுனாலதான் இந்த நாட்கள்ல நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் மிகவும் முக்கியமானதாக இருக்கு. இந்த நாட்கள்ல முன்னோருக்கு இறைக்கும் தண்ணீர் அவர்களின் தாகத்தை தணிப்பதாகவும் எள் கலந்த அன்னம் அவர்களின் பசியை போக்குவதாகவும் சொல்லப்படுது. இப்போ இந்த மகாலயபட்சத்துல பித்ருக்களின் அருளை பெறுவதற்குரிய மிக முக்கியமான காலத்தையே தான் நம்ம மகாலயபட்சம் அப்படின்னு சொல்றோம். மகாலயம் என்றால் ஒன்று சேருதல் அப்படின்னு பொருள். அதாவது பித்ருலோகத்துல இருக்கிற நம்முடைய முன்னோர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து பூலோகத்திற்கு நமக்கு ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய காலமா. நம்முடைய முன்னோர்கள் பூலோகத்துல இல்லாம நமக்கும் இந்த பூமியில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஆசி வழங்குவதற்காக பூமிக்கு நம்முடன் தங்கி இருந்து நாம் செய்யும் தான தர்மங்கள், வழிபாடுகள், தர்ப்பணம், சிரார்த்தம் இது எல்லாத்தையுமே நேரடியாக ஏத்துக்கிட்டு நமக்கு அருளையும் வழங்கும் இந்த 15 நாட்கள் கொண்ட காலத்திற்கு மகாலயபட்சம் அப்படின்னு பேரு. இது துவங்கும் மாதம், மகாலயபட்சம் துவங்கும் மாதம் பார்த்தீங்கன்னா ஆவணி மாத பௌர்ணமிக்கு பிறகு வரும் பிரதமை நாளில் துவங்கி அடுத்து வரும் 15 நாட்களுமே மகாலயபட்சம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மகாலயபட்ச காலத்தின் நிறைவாக வர்றது தான் மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியா வர்றத இந்த வருடத்துல தவற விடாமல் பித்ரு வழிபாடு, தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய 3 அமாவாசை மகாலய அமாவாசையும் ஒன்று. இது வழக்கமா ஆவணி புரட்டாசி மாதங்கள்ல வரும். மகாலயபட்சத்தின் 15 நாட்களுமே பித்ரு தர்ப்பணம், முன்னோர் வழிபாடு, தான தர்மங்கள் வழங்குறது இது எல்லாத்துக்குமே உரிய காலம். மகாலயபட்சம் அப்படிங்கிறது மகாபாரதத்துடன் ஒரு தொடர்புடைய ஒரு கதை இருக்குதுங்க. மகாலயபட்சம் மற்றும் அதன் சிறப்புகளையும் இது உருவான கதை இந்த கதை நமக்கு சொல்லும். இந்த மகாலயபட்சம் தோன்றிய கதை என்ன அப்படின்னு பார்க்கலாமா? மகாபாரதத்துல கர்ணன் இறந்த பிறகு அவன் நேரடியா நரகத்திற்கு போயிட்டானாமா. இருந்தாலும் அவன் செய்த புண்ணிய பலன்களுக்காக அவனுக்கு சாப்பிட்றதுக்கு தங்கம், நகைகள் இது மாதிரி உணவு கொடுத்துருக்காங்க. உணவாக தங்கத்தை எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு குழம்பிய கர்ணன் இது பற்றி யமதர்மராஜாவிடம் போய் கேட்பாரு. கர்ணனுக்கு விளக்கிய யமதர்மராஜா, நீ வாழும் காலத்துல பெரிய கொடை வள்ளலா கேட்டவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம வாரி வழங்கி நீ இருந்திருக்கலாம். ஆனா கடைசி வரை உன்னுடைய முன்னோர்கள் யார் என்றே தெரியாம நீ வாழ்நாள்ல ஒரு முறை கூட உன்னுடைய முன்னோர்களுக்கு பிண்ட தர்ப்பணம் அளிச்சு அவங்கள நீ திருப்தி படுத்தினதே இல்லை. அதனாலதான் நீ பெரும் புண்ணியம் செஞ்சிருந்தாலும் உனக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்கல அப்படின்னு சொல்றாரு. கர்ணனுக்கே இந்த நிலையா? அதோடு கர்ணனுக்கு 15 நாட்கள் அவகாசம் அளிச்சு பூமிக்கு போறதுக்காக அனுமதி கொடுப்பாரு. அப்போ பூமிக்கு வந்த கர்ணன் தன்னுடைய முன்னோர்கள் யார் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குவாரு. அவங்களுக்கு தர்ப்பணம் அளிச்சு சிரார்த்த காரியங்கள் நிறைவாக செஞ்சதுக்கு அப்புறமே கர்ணனுக்கு சொர்க்கத்துல இடம் கிடைச்சதாக சொல்லப்படுது. கர்ணன் பூமியில தங்கி இருந்து முன்னோர் தர்ப்பணம் செஞ்ச காலத்தை தான் இந்த மகாலயபட்சம் அப்படின்னு நாம சொல்றோம்.
அதாவது ஒருவன் வாழும் காலத்துல எப்படிப்பட்ட தர்மவனாக இருந்தாலும் ஒரு முறையாவது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிச்சு அவங்கள திருப்திப்படுத்தாமல் மட்டுமே அதாவது திருப்திப்படுத்தாம இருக்கக்கூடாது. அவங்களை திருப்திப்படுத்தினால் மட்டும்தான் அவனுக்கு பித்ருலோகத்துல சுகமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். இந்த ஆண்டு மகாலயபட்சம் செப்டம்பர் 18 புதன்கிழமை ஸ்டார்ட் ஆகுது. அக்டோபர் 2 மகாலயபட்சம் அமாவாசை வருது. செப்டம்பர் 18 முதல் அக்டோபர் 2 வரையிலான 15 நாட்களுமே மகாலயபட்சம் காலமாக இருக்கு. மகாலயபட்ச காலத்துல காசி, ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய தலங்களுக்கு சென்று அங்கேயும் போய் நம்ம வீட்டில் இருக்கிற முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செஞ்சு நம்ம வழிபாடு செய்யலாம். சிலர் 15 நாட்களுமே தர்ப்பணம் கொடுப்பாங்க. இதுவரை முன்னோர்களை வழிபட தவறியவங்க பித்ரு சாபம் மற்றும் தோஷத்தினால வாடுபவர்கள் மகாலயபட்ச காலத்துல முன்னோர்களை மனதார வணங்கி அவங்களோட ஆசீர்வாதத்தை கண்டிப்பா நாமளும் பெற்றுக்கலாம். இதில் லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நான் ஒரு இது கொடுத்துருப்பேன். அது என்னன்னா ஒவ்வொரு திதிக்கும் ஒரு பலன் இருக்கு. அதை நீங்கள் கடைசியாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தவறாமல் உங்களால் தினமும் தர்ப்பணம் கொடுக்க முடியலை, ரொம்ப ஹெக்டிக்கான லைஃப்பில் இருக்கிறோம், தினமும் அதை பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் மகாலய அமாவாசை அன்னைக்குமாவது செய்யுங்க. கண்டிப்பாக என்றைக்குமே பித்ருக்களை நம்ம மறக்கவே கூடாது. நம்ம குலதெய்வத்துக்கு ஏன் போக சொல்கிறோம், அதெல்லாம் நம்ம காலம் காலமாக நம்மளோட முன்னோர்கள் வழிபட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க சொன்ன ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்குது. இதனால தான் நாம் இந்த மகாலயபட்சமே நாம் வழிபாடு செய்கிறோம். இப்போ உங்களுக்கு இந்த கதை புரிஞ்சிருக்கும், நம்ம எதனால் இந்த மாதிரிலாம் வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இனி புரட்டாசி மாசம் வருது இல்லையா, நான் நிறைய பெருமாள் பற்றிய தகவல்கள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்களுக்கு ஒவ்வொரு பதிவிலையும் நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக பெருமாள் பதிவுகள் நிறைய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.